முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், மகா சிவராத்திரி 2025 சிவபெருமான் தலையில் பிறை சந்திரன் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உலகில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக இருந்ததே சிவன் நடத்திய திருவிளையாடல்தான். உலகில் உள்ள உயிர்களுக்கு குளிர்ச்சியை தரும் நிலவை, சந்திரனை பிறை சந்திரனாக சிவபெருமான் ஏன் தலையில் சூடியுள்ளார் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன். சாஸ்திரங்கள் படி இந்த முழு உலகிற்கும் அடிப்படையாக விளங்குபவர் சிவபெருமான் தான். உலக உயிர்களை காப்பாற்றும் ஈசன். உலகை காப்பாற்ற கொடிய நஞ்சை பருகிய நாள்தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. ஈசனின் திருவிளையாடலில் சந்திரனின் பங்கு. பிரபஞ்சத்தில் பெரும்பாலான நிகழ்வுகள் சமுத்திரத்தை கடந்து அமிர்தத்தை எடுக்கும் போது தான் நடந்துள்ளன. அதில் மிக முக்கியமானது பிரபஞ்சத்தை அழிக்கும் சக்தி கொண்ட ஆழகால விஷம். கடுமையான விஷத்தின் தாக்கத்தை குறைத்த சந்திரன் மிக கடுமையான விஷத்தை அருந்திய பிறகு விஷத்தின் தாக்கத்தால் அவரது உடல் மிகவும் மிகவும் வெப்பமாகத் தொடங்கியது. இதை கண்டு தேவர்கள் அனைவரும் கலங்கினர். அதைப் போல விஷத்தின் தாக்கமும் அருகில் வெளிப்பட்டது. சந்திரனின் வேண்டுகோள் ஈசனின் அருந்திய நெஞ்சின் வெப்பத்தை தணிக்க, உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்த சந்திரன் அவரது தலையில் தன்னை சூடும்படி வேண்டினார். தலை குளிர்ச்சியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். சிவனின் தலையில் பிறை சந்திரன், ஆனால் சிவபெருமான் அதை மறுத்தார். ஏனென்றால் சந்திரன் வெண்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதால் அந்த விஷத்தின் தீவிரத்தை சந்திரனால் தாங்க முடியாது என்று மறுத்தார். இருப்பினும் தேவர்களின் வேண்டுகோளை கிணங்க சந்திரனை பிறை சந்திரனாக மாற்றி தன்னுடைய ஜடா முடியில் தரித்து கொண்டார். உலகிற்கு குளிர்ச்சி தரும் சந்திரன் சிவபெருமானின் தலையில் அமர்ந்து உலகத்தில் உயிர்களுக்கு குளிர்ச்சியை வழங்குவதாக நம்பிக்கை உள்ளது. அதை போல திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள். அந்த நாளில் சிவ வழிபாடு செய்பவர்கள், சோமவார விரதம் இருப்பவர்களுக்கு சிவனின் ஆசி முழுமையாக கிடைக்கும். 2025 மகா சிவராத்திரி. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி புதன்கிழமை பிப்ரவரி 2025 அன்று வருகிறது.